have a big force going toward Iran. மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே அதிர வைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலின் மதிப்பு சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகம். இந்த மதிப்பு மாலத்தீவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை விட அதிகம். ஈரானை அழிக்க இந்த ஒரு கப்பலை போதுமென கூறும் அளவுக்கு இதில் என்ன சிறப்புகள் இருக்கின்றன? நிமிட்ஸ் வகை விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இதுவரை உலகில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களில் மிகப்பெரிய கப்பல்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. இந்த கப்பலில் 5000க்கும் அதிகமானோர் பணிபுரிகின்றனர். இது ஒரு சிறு நகரத்தின் மக்கள் தொகைக்கு ஈடானது என்பதால் மிதக்கும் நகரம் என்றும் இக்கப்பல் அழைக்கப்படுகிறது. மாலத்தீவு, ஃபிஜி, பூட்டான் போன்ற சிறிய நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட இந்த கப்பலின் மதிப்பு அதிகமானது. இதன் ஒரு நாள் பராமரிப்பு செலவு மட்டுமே பல 100 கோடி ரூபாய் ஆகும். அதிநவீன போர் விமானங்கள் துல்லிய தாக்குதலில் ஈடுபடும் ஏவுகணைகளை இந்த கப்பல் தாங்கிச் செல்லும். தற்போது இந்த கப்பல் இதர போர்க்கப்பல்களுடன் ஈரானுக்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் மத்திய கிழக்கில் நுழைந்துள்ளது. மேலும் இந்த கப்பல் எதிரி நாடுகளின் சென்சார்களில் இருந்து மறையும் விதமாக தனது தகவல் தொடர்புகளை துண்டித்து கோஸ்மோ நிலைக்கு தற்போது சென்றுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே ஈரான் மீதான எந்தவொரு தாக்குதலும் முழு அளவிலான போராக கருதப்படும் என்று அந்நாடு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது ஹெஸ்புல்லா அமைப்பும் ஈரானை தாக்கினால் நாங்கள் உதவிக்கு வருவோம் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிரான எந்தவொரு ராணுவ நடவடிக்கைகளுக்கும் தனது வான்வழி, நிலப்பரப்பு அல்லது பிராந்திய நீர்ப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது.